அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 26/9/2025 புரட்டாசி மாதத்தின் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் நவராத்திரியின் 5ஆம் நாள். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளுக்குரிய தேவியை வழிபடுவதால் ஒவ்வொரு நலன் கிடைக்கும். மொத்தமாகவே நவராத்திரி காலத்துல விரதமிருந்து நாம் அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னா துன்பங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக ஏற்படும். நவராத்திரி காலத்துல சக்தியோட ஆற்றல் ரொம்ப அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நாட்கள்ல அம்பிகையை வழிபட்டு என்ன வரங்கள்னாலும் கேளுங்க, கேட்ட வரங்கள் நிச்சயமா கிடைக்கும், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5ஆம் நாள்ல நவராத்திரியோட 5ஆம் நாள்ல அம்பிகையை மோகினி அல்லது வைஷ்ணவி அலங்காரத்துல அலங்கரித்து வழிபாடு செய்யணுங்க. இந்த நாள்ல வழிபட வேண்டிய சூட்சமத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் ரூபாய் 30 செலுத்தலாம். உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பூஜை அறையில நெய், நல்லெண்ணெய் 2 விளக்கு எடுத்துக்கோங்க. 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றிக்கோங்க, ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த 2 தீபத்தையும் ஏற்றி அட்சதை அரிசி மேலே வச்சுக்கோங்க. அம்பால மோகினி அல்லது வைஷ்ணவி அலங்காரத்தில் அலங்கரித்து வழிபடணுங்க. எங்கள் வீட்டில் அம்பாளுடைய திருவுருவ சிலையெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. பறவை வகை கோலம், ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்னதாக வாத்துக்கோளம், குருவி கோலம் இதெல்லாம் போட தெரியும் இல்லையா, அது மாதிரி சின்ன கோலத்தை நீங்கள் பச்சரிசி மாவால் போட்டுக்கணும். மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் அல்லது பாரிஜாதம். இப்பெல்லாம் சீசன் பார்த்தீங்கன்னா பவளமல்லி, பாரிஜாதம், மனோரஞ்சிதம் இதெல்லாம் வீட்டுகளில் நம்ம செடி வச்சுருந்தோம்னா நிறைய பூக்கக்கூடிய நேரம் தான். இந்த பூக்களால் அம்பால அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இந்த நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இலைகளுக்கும் அதீத சக்தி இருக்கும். இந்த 5ஆம் நாளில் திருநீற்று பச்சிலை, பொதுவாகவே திருநீற்று பச்சிலை தன ஆகர்ஷண சக்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு இலைன்னே சொல்லலாம். இந்த இலையால் நீங்கள் அம்பாளுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சுண்டல் பூம்பருப்பு சுண்டல். பூம்பருப்பு அப்படின்னா கடலைப்பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடல் ஒரு உங்களுக்கு காரத்துக்கு வரமிளகா வேணால் வரமிளகா, பச்சை மிளகா போட்டு நீங்கள் கடலைப்பருப்பை வேக வச்சுருக்கீங்களா அதையும் போட்டு தாளித்து தேங்காய்ப்பூ போட்டு இந்த பூம்பருப்பு சுண்டலில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இனிப்புகளில் நீங்கள் பால் சார்ந்த இனிப்புகள் ஏதாவது செஞ்சு வைக்கலாம். பழத்தில் முக்கியமாக மாதுளம் பழத்தை அம்பாளுக்கு படைக்கணும். இந்த நாளில் உங்கள் வீட்டில் அம்பாளுடைய திருவுருவ சிலை வச்சுருந்தீங்கன்னா சிவப்பு நிற வஸ்திரத்தை சாத்தணும். சிவப்பு நிற வஸ்திரத்தை சாத்தி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு அம்பாலை இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா துன்பங்கள் நீங்கி உங்களுக்கு தன ஆகர்ஷணம் உண்டாகும். இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தே சொல்லுங்கள். குறைந்தது 108 முறை, அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வழிபாடு பிரம்மமுகூர்த்த நேரம் அல்லது காலை 6 to 7 அல்லது 10 to 12 ராகு கால நேரத்தில் அல்லது மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலே நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் வம் வைஷ்ணவியை நமக. இன்னொரு முறை சொல்றேன். ஓம் க்ரீம் ஸ்ரீம் வம் வைஷ்ணவியை நமக. இந்த மந்திரத்தை சொல்லும்போது திருநீற்று பச்சிலை இலைகளை கையில் எடுத்து சொல்லி அம்பாளுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணும்போது உங்களுக்கு தங்கமும் பணமும் சேரும் ஒரு தன ஆகர்ஷண சக்தி உண்டாகும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மகா பெரியவாவின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.